வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3வது தவணை அகவிலைப்படி அரியர் தொகை சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, இதன் மூலம் அரசு ஊழியர்கள் எவ்வாறு பயன்பெற முடியும் என்பது குறித்து கூடுதல் விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகவிலைப்படி DA என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு ஆகும். இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயனளிக்கிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவசாய நல ஆண்டு சார்ந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள 9 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகைகள் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி முதல் தவணை தொகை மே மாதத்திலும், 2வது தவணை தொகை ஜூன் மாதத்திலும், 3வது தவணை தொகை ஜூலை மாதத்திலும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதுபோக இன்னும் 3 தவணைகள் வழங்கப்பட வேண்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.